காலத்தில் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து நம்மளுடைய சமுதாயத்தினுடைய ஒரு சின்ன புரோட்டோடைப் தான். இந்த சொசைட்டியில் நன்மை எது, தீமை எது, எதெல்லாம் பேசலாம், எதெல்லாம் பேசக்கூடாது, ஒவ்வொரு மனுஷன் எப்படி எடை போடுறது, நல்லவன் யார், கெட்டவன் யார், நல்லவன் என்ன சொல்லுவான், அதிலிருந்து என்ன நன்மைகள் எடுத்துக்கலாம், கெட்டவன் என்னெல்லாம் பண்ணுவான், அவங்ககிட்ட இருந்து என்ன பாடத்தை எடுத்துக்கலாம், எந்த விஷயங்களை வந்து நார்மலைஸ் பண்ணணும், எந்த விஷயங்களை நார்மலைஸ் பண்ணக்கூடாது. இப்படி ஒரு காலத்தில் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து இருந்துச்சு. சீசன் 3ல் ஒரு விஷயத்தை ஒருத்தர் பேசினார். அப்போ நாங்கள் பெண்களின் பாதுகாவலர்கள் அப்படின்னு இந்த சேனல் காட்டிக்கிறதுக்காக சரவணன் அப்படிங்கிற ஒரு நடிகரை வெளியில் தூக்கி போட்டாங்க ஒரே நாள். அப்படி அவர் என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் காலேஜ் படிக்கும்போது பஸ்ஸில் வந்து ஏதோ ஒரு பெண்ணை வேணும்னே இடித்ததாகவும், அப்போ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஜாலியாக இருந்ததாகவும், இப்போ நினைக்கும் போது அசிங்கமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவருடைய வருத்தத்தை தான் அவர் தெரிவிச்சிருந்தார். அவர் வந்து இப்போ பண்ணலை, என்னைக்கோ ஒரு நாள் தான் பண்ணதை எடுத்து சொன்னார். எடுத்து சொன்ன உடனே விஜய் டிவி பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பானவர்கள், இது போன்ற நபர்களுக்கு இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு பாடம் கற்பிக்கணும், அதனால் இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி செஞ்ச உங்களை அப்போ உங்களுக்கு அதுக்கான தண்டனை கிடைக்கல, இப்போ அதுக்கான தண்டனை நாங்கள் கொடுக்குறோம், இந்த நிகழ்ச்சியில் இருந்து நீங்கள் உடனடியாக வெளியேற்றப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே அவரை வெளியேற்றினாங்க. அப்போ இந்த பிக் பாஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணுது. பெண்களை ஆபாசமான பொருளாக பார்க்கக்கூடாது, பெண்கள் கிட்ட தவறாக நடந்துக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இப்போது சரவணனை வந்து வெளியேற்றதின் மூலமாக அந்த மாதிரி பார்க்குற நபர்கள் வந்து மொத்தமாக ஒரு மெசேஜை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தானே பண்ணாங்க. அப்படிலாம் ஒரு காலத்தில் இருந்த அந்த நிகழ்ச்சி இப்போது இந்த சீசன் 8ல் எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா அந்த இடைப்பட்ட காலங்களில் இந்த நிகழ்ச்சியினுடைய பாதை ஏன் தடுமாறுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது. குறிப்பாக இந்த சீசனில் ஆபாசமாக பேசக்கூடாது நீங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, பொண்ணுங்களும் பசங்களும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, பெண்களை பேசுகிறாங்க, பெண்கள் ஆண்களை பேசுகிறாங்க, ஃபேக் அலிகேஷன் வைக்கிறாங்க, இப்படி எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. இதையெல்லாம் விட ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் குறிப்பாக தென்னிந்தியாவில் அடக்குமுறை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போவும் இருக்குது. சாதி ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இப்போவும் இருக்குது, அதிகமாகவே இருக்குது. சொந்த சாதியில் தான் திருமணம் பண்ணுவேன், அடுத்த சாதியில் திருமணம் பண்ணால் ஆணவ கொலை பண்ணுவேன். குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் ஒரு பொண்ணையோ இல்லை ஒரு பையனையோ காதலித்து திருமணம் பண்ணிட்டா உடனடியாக நான் வந்து அவங்கள கொன்றுவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய சில ஆட்கள் இன்னமும் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதெல்லாம் மாற்றணும், அதெல்லாம் தப்பு அப்படின்னு பொதுவான மக்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, பிக் பாஸில் இந்த விஜய் டிவியில் பிக் பாஸ் போன்ற ஒரு நிகழ்ச்சி அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணுமா, இல்லை அப்படி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் பொத்தி பொத்தி பாதுகாத்து அவனை நார்மலைஸ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. இன்னைக்கு திவாகர் வினோத் அவர்களை என்னெல்லாம் பேசியிருக்கான் அப்படிங்கிறது நான் அந்த வார்த்தையை நோட் பண்ணலை, இப்போ தான் நான் பார்த்தேன். பார்த்த உடனே அவ்வளவு அதிர்ச்சியாக இருந்தது. இவ்வளவு நாளாக திவாகர் வந்து வினோத்தை பேசின விஷயங்களை எல்லாமே இவங்க காது கொடுத்து கேட்காமல் அவர் அலோவ் பண்ணதுனால எனக்கு அப்போவே தெரியும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த ஆள் இந்த வார்த்தையை பயன்படுத்துவான் அப்படின்னு. இன்னைக்கு அதை பேசியிருக்கிறான். சக மனுஷனை, சக கலைஞனை ஈக்குவலாக பார்க்காம யாராக இருந்தாலும் தன்னை வந்து தனக்கு கீழே தான் அப்படின்னு ஒருத்தன் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கான். வார இறுதியில் ஹோஸ்ட் வராரு, அவர் என்ன கேட்டார், தகுதி தராதரம் பார்க்கறதுக்கு நீங்கள் யாருன்றது கேட்டார். ஏன் இப்படி தான் நேரடியாக அது கூட கேட்டாருன்னு சந்தோஷமாக இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் காலில் கிடக்கிற செருப்புக்கு சமம் இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தன் இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி என்ன பேசியிருக்கான்னு தெரியுமா? வினோத் ஒரு தீண்டத்தகாதவன், அதாவது வினோத் வந்து யமதர்மராஜா கிட்டலாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு வினோத் சொல்கிறார். அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, தீண்டத்தகாதவங்கிட்டலாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு வினோத்தை சொல்கிறான். அப்போ தான் அரோரா வந்து நிப்பாட்டி இருக்காங்க, நிறுத்துங்க அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு வீடியோ இப்போ பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. சேனல் அந்த வார்த்தையை மியூட் செஞ்சுருக்காங்க. 1 hour எபிசோட்லேயே அது வந்திருக்கு. எனக்கு முதல்ல ஒரு குழப்பம் இருந்துச்சு, என்ன வார்த்தை எக்ஸாக்டாக அந்த ஆள் பேசுகிறான் அப்படிங்கிறதுல எனக்கு புரியல. ஏன்னா திவாகர் பேசும்பொழுது தீண்ட அப்படிங்கிற அந்த வார்த்தை கிளியராக கேட்குது. அதுக்கப்புறம் சொல்லப்பட்ட வார்த்தையை வந்து மியூட் பண்ணுறாங்க.
இந்த சைடு அரோரா சொல்லும் பொழுது தீஞ்ச கரிச்சட்டி வாயன் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தீஞ்ச கரிச்சட்டி வாயன் தான் திவாகர் சொன்னா அப்படின்னா இப்போ நிறைய பேர் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திவாகர் வந்து அந்த மாதிரி சொல்லலை, இதை தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவர் சொல்லியிருந்தா அந்த வார்த்தைக்கு எதுக்காக பீப் போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா காலையில இருந்து ஒரு 1000 வாட்டி இந்த கரிச்சட்டி வாயன் திவாகர் வந்து வினோத்தை வந்து சொல்லியிருக்கிறான். தீஞ்ச கரிச்சட்டி வாயன் அப்படின்ற வார்த்தையை 1000 முறை பயன்படுத்தியிருக்கிறான். அத்தனை முறை பீப் போடாத சேனல் அந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் எதுக்காக பீப் போடணும்? அங்கே தான் நமக்கு சந்தேகம் வருது. திவாகர் பேசியே இருக்க மாட்டான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. அவன் வினோத் அவர்களை சாதி ரீதியாக பல இடங்களில் பேசியிருக்கான். அவன் பேசுவதற்கு அதிகப்படியான சான்றுகள் உள்ளது. இன்னைக்கு அவன் வந்து தீண்டத்தகாதவன் சொல்லியிருப்பான் அப்படிங்கிறத நான் 100% நம்புகிறேன். ஏன் நம்புகிறேன் அப்படின்னா இது வரைக்கும் வினோத்தை என்னெல்லாம் அவன் பேசியிருக்கான் அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் கேளுங்க. ஒரு வீடியோவே இதை வந்து எடிட் பண்ணி விட்டுருக்காங்க. நம்மளால் வீடியோ போட முடியாது, போட்டால் காப்பிரைட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? என்னென்ன பேசியிருக்கான்றதை மட்டும் சொல்கிறேன். இந்த மாதிரி நபர்களை இந்த வீட்டில் இந்த மாதிரி நபர்கள் இந்த வீட்டில் இருக்கவே தகுதி கிடையாது. அது என்ன இந்த மாதிரி நபர்கள்? என்ன சொல்ல வரீங்க? இந்த மாதிரி நபர்கள்னா எந்த மாதிரி நபர்கள்? ஒன்று. அடுத்து எச்சு சோறுக்கே கானா. இதுதான் வந்து பெருசாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். கானா பாடல் பாடக்கூடியவர்கள் பொதுவாகவே அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திலிருந்து தான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு பின்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதை அவன் வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் வினோத் அவர்களை அட்ரஸ் பண்ணும் பொழுது அந்த சாதியை வந்து குறித்து பேசுகிறான். எச்சு சொத்துக்கே காணா இழிவாக பேசுறது, அவங்களுடைய துறையை அவங்களுடைய கலையை இழிவாக பேசுறது. வடச்சட்டியில் வச்சு நக்கி பொழைக்கிற பரம்பரை. அதாவது வடச்சட்டியில் சோத்தை வச்சு நக்குனாலே எனக்கு காணா வந்துடும். ஒருத்தனுடைய ஸ்டேட்டஸை ஒருத்தனுடைய இயலாமையை எந்த அளவுக்கு ஒருத்தன் வந்து மென்ஷன் பண்ணி கொச்சப்படுத்தி பேசியிருக்கான். இந்த வார்த்தையை பேசின பிறகு தான் எச்சு சோறுக்கே காணா அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து வருது. அதுக்கப்புறமா வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா இப்போ வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்னோட பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்லியிருக்கான்னா அவன் லோக்கலாக பிஹேவ் பண்ணுறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவன் லோக்கலாக பிஹேவ் பண்ணுறான். அவன் கூட போய் உட்காந்தோம், ஒவ்வொரு நாளைக்கு இடம் கொடுத்தோம்னா புரியுதுங்களா? அவன் கூட போய் சரிசமமாக உட்காந்து ஒவ்வொரு நாளைக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னா பெரிய ஆளாக்கி விட்டுருவோம், நம்மளே அவனை பெரிய ஆளாக்கி விட்டுருவோம். இது எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை மிஸ்டர் டாக்டர் திவாகர்? உங்களால் ஒரு நபரை உங்களுக்கு சரிசமமாக உட்கார வச்சு கூட பேச முடியாது, அவனை பெரிய ஆளாக்கி விட்டுருவோம் அப்படின்னா இது என்ன? இது ஏன் இத்தனை நாளாக அட்ரஸ் செய்யப்படவில்லை? இதை ஏன் நார்மலைஸ் பண்ணுறாங்க விஜய் டிவி அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. அடுத்து உன் ரேஞ்சுக்கெலாம் என்னால் கீழே இறங்கி வந்து பேச முடியாது. அது என்ன உன் ரேஞ்ச்? என்ன ரேஞ்ச்? அந்த ரேஞ்ச் உன் ரேஞ்ச் அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? இன்னும் நிறைய இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமா காலில் கிடக்கிற செருப்புக்கு கூட நீ சமம் இல்லை, இதுவும் ஒரு நாள் பேசினாரா இல்லையா? அதை கூட விஜய் சேதுபதி கேட்கல. அதை அன்னைக்கே கேட்டிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு இந்த வார்த்தை அவன் வாயில் வந்திருக்காது. ஒருவேளை அவன் இந்த வார்த்தையை சொல்லணும், இப்படி இவன் பேசணுன்றதுக்காகவே இவங்க எதுவுமே கேட்காம இருக்காங்களா அப்படிங்கிறத நமக்கு தெரில. அடுத்து பாருங்க, இன்னைக்கு சொல்கிறான் என் வாந்தியை கூட எடுத்து குடிக்கும் நபர் தானே நீங்கள் அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறான். ஸோ இது எல்லாமே கேஸ்டிஸ்ட் மனப்பான்மையில் அந்த ஆள் பேசக்கூடிய வார்த்தைகள். அதுக்கப்புறம் பாருங்க, இன்னொருத்தவங்க ரவுடிசம் பண்ணுறாரு. யார்? வியனா ரவுடிசம் பண்ணுறாரு. இந்த புத்தி எல்லாருக்கும் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான இடங்கள்லேருந்து வராங்க, குறிப்பாக வடசென்னை பகுதியிலேருந்து வராங்க. ஏன்னா வினோத் பல இடங்கள் அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. வடசென்னை பகுதியிலேருந்து வராங்க அப்படின்னாலே அவங்கெல்லாம் ரவுடி தான். வினோத் அவர்களுக்கு பாக்ஸிங் தெரியும். பாக்ஸிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்போர்ட். இது இங்கே பல பேர் கற்றுருக்குறாங்க. அது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம். ரவுடிசம் பண்ணுறவன் தான் வந்து பாக்ஸிங் கற்றுப்பான்லாம் கிடையவே கிடையாது. இப்படித்தான் ஸ்டீரியோ டைப் பண்ணுறது. இந்த தாக்கம் எங்கிறது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படங்களில் வடசென்னை போன்ற படங்கள் எடுக்கிறதுக்கான முக்கியமான ஆபத்தான விஷயமா நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்த மாதிரி ஸ்டீரியோ டைப் பண்ணுறது தான். இந்த ஏரியாவிலேருந்து வந்தாலே அவங்களாம் ரவுடிஸ் தான், பாக்ஸிங் தெரிஞ்சவங்களாம் ரவுடி அப்படின்னு ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணுறது. அதை வியனா வந்து பண்ணுறாங்க. கமருதீன் என்னை நீ கொண்டுட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கப்புறமா இன்னைக்கு தான் வலிச்சு நக்கும் பரம்பரை தானே நீங்கள்
அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். இன்னைக்கு கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் நடந்த சண்டையில் நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள். கானா வினோத் வந்து மாக் பண்ணுறாரு, எஸ் மாக் பண்ணுறாரு. கானா வினோத் கிண்டல் பண்ணுறாரு, பாடி ஷேமிங் பண்ணுறாரு, எஸ் பண்ணுறாரு. ஆனால் ஒருபோதும் கானா வினோத் அவர்கள் அவருடைய சாதியை குறித்து பேசினதே கிடையாது. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா, அவர் மாக் பண்ணுறாரா நீ மாக் பண்ணு, அவர் ஒன்று புள்ளி பண்ணுறாரா நீ புள்ளி பண்ணு. ஆனால் திவாகருடைய வார்த்தைகள்லாம் என்ன வருதுன்னா சாதி பெருமை. பிரவீன் உன் சொந்தக்காரன் நினைச்சேன் அப்படின்னு கேட்குறான். எதுக்காக பிரவீனை சம்பந்தம் இல்லாமல் கானா வினோத்து கூட சொந்தக்காரன் நினைக்கணும்? ஏன்னா பிரவீன் அவர்களும் அதே சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால என்ன கேட்குறான், உங்களுக்கு புரியுதா அவன் எப்படி பேசுறான்னு புரியுதா? பிரவீன் உன்னுடைய சொந்தக்காரன் நினைச்சேன், எல்லாரும் ஒரே சொந்த பந்தமாக இருப்பாங்க, வினோத் ஆமா அப்படின்ட்டார் ஒரு இடத்துல. இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஒரு சேனல் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் யாருக்காக இவரை காப்பாற்றுறீங்க அப்படிங்க ஒரு கேள்வி வருதா இல்லையா? இதையெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு அவன் வாயிலேருந்து வந்திருக்கு, தீண்டத்தகாதவர்கிட்டலாம் நான் பேச மாட்டேன். திவாகர் இதை பேசியிருக்க மாட்டார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களை விட ஒரு முட்டாள் யாரும் இருக்க முடியாது. வெளியிலேயே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவன் பேசுகிறான். வெளியவே இன்டர்வியூவில் இந்த கூமாப்பட்டி அந்த அவர் பேர் தெரில, கூமாப்பட்டியிலேருந்து ஒருத்தர் ஃபேமஸ் ஆனார்ல தங்கப்பாண்டி, அவரையும் இதே மாதிரி தான் இழிவாக பேசியிருக்கான். நம்ம ஜிபி முத்தவர்கள் லோ கேஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியே பேசியிருக்கான். அது ஏன் அப்போ கேஸாக மாறல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். இதுவே வெளியில் அவன் வந்து ஒரு எஸ்சி எஸ்டி சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை பேசியிருந்தா இந்நேரம் எஸ்சி எஸ்டி ஆக்ட், பிசிஆர் வழக்கில், வன்கொடுமை வழக்கில் அரசு செய்து உள்ள ஜெயிலில் இருந்திருப்பான் இந்த திவாகர். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே இன்னைக்கு இந்த வார்த்தையை பேசியும் கூட ஒரு கண்டனம் பிக் பாஸ் கிட்ட இருந்தும் வரல. ஆச்சரியம் என்னன்னா, அரோராவை தவிர்த்து வேற யாருமே அதுக்கு குரலும் கொடுக்கல. அவங்களுக்கு கேட்டுச்சா இல்லையானே எனக்கு தெரியல, அரோராக்கே அது கிளியராக கேட்டுச்சான்னு தெரியல. இவன் ஒரு வார்த்தையை சொல்கிறான், அவங்க வேற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ஏன்னா அவன் அந்த வார்த்தையை கூட ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கான், தீஞ்ச கரிச்சட்டி வாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்போ யமதர்மன் மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அது உருவ கேள்வி தான், நான் ஒத்துக்கிறேன். யமதர்மன்றவர் ஒரு கடவுள் தான், கடவுளை வச்சு பேசக்கூடாதுன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அங்கே எங்கிருந்தியா வந்துச்சு சாதி? தீண்டத்தகாதவன்னு நீ அவரை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? உன்ன மாதிரி அவரு, உன்ன மாதிரி பொம்பளை பொறுக்கியா, பொம்பளை சொக்கா? இங்கே நான் வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வரல. வினோத் இதன் மூலமாக வினோத் வந்து ஒரு பெஸ்ட்டான பிளேயரு, வினோத்துக்கு வந்து டைட்டில் கொடுக்கணும், இது பேசுறதுக்கு நான் வரல. என்னுடைய ஒரே கருத்து, சக போட்டியாளரை, சக கலைஞரை, சக ஹவுஸ்மேட்டை ஒருத்தன் தீண்டத்தகாதவன் பேசிட்டு அந்த வீட்டுக்குள்ளே இன்னமும் இருக்கான் அப்படின்னா இது யாருக்கான நிகழ்ச்சி? வெளியில் வந்த பிரவீன் அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, அதை கூட நம்ம நோட் பண்ணலை. திவாகர் கேஸ்டிஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் எந்த அளவுக்கு ஒரு வெறி பிடிச்ச ஒரு புறம்போக்கு அப்படிங்கிறது பிரவீன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தில் நமக்கு தெரிய வருது. அதாவது தேவர் மகன் படத்தில் இருந்து ஒரு பாட்டு இருக்கு, ஃபேமஸான பாட்டு, போற்றி பாடடி கண்ணே. அந்த பாட்டை வந்து வினோத்தும் பிரவீனும் பாடிட்டு இருந்திருக்காங்க ஒரு நாள். அப்போது அதில் ரெண்டாவது லைனாக ஒரு லைன் வரும், தேவர் காலடி மண்ணே அப்படிங்கிற ஒரு லைன் வரும். அந்த லைன் வரும்போது பிரவீன் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு இன்டர்வியூவில் நீங்கள் எடுத்து பாருங்கள், நம்மளனா அவர் சொல்கிறாரு, அந்த ரெண்டாவது லைன் வரும். அந்த ரெண்டாவது லைன் பாடும்போது மட்டும் திவாகர் வந்து ரொம்ப ஆர்வமாக உள்ளே வந்து பிரவீன் அந்த ரெண்டாவது லைனை மட்டும் திருப்பி பாடுங்க, செம்ம லைனில் அப்படின்னு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப சந்திரமுகி ஜோதிகா மாதிரி வந்து கேட்டிருக்கான். எதுக்காக அவ்வளோ ஆர்வம் அப்படின்னா, தேவர் காலடி மண்ணேன்னு வந்திருக்கான் அந்த லைனில். அந்த பாட்டை பாடுறது யாரு? பிரவீன், வினோத். அப்போ அவன் இன்டெரக்டாக என்ன சொல்ல வரான்? வினோத் அங்கேயே சொல்லியிருக்கிறாரு, பிரவீன் அவன் என்ன சொல்கிறான்னு தெரியுதா அப்படின்னு அப்பயே சொல்லியிருக்கிறாரு. அப்போ பிரவீனுக்கு அது புரிஞ்சு போய் அவர் சொல்கிறா, நான் லிட்டரலாக ஷாக் ஆகிட்டேன். திவாகர் சக கண்டஸ்டன்ட்குள்ளே ஏற்றத்தாழ்வு பார்க்குறாரு, அவர் வாயிலிருந்து தகுதி தராதரம்ன்ற வார்த்தை வந்துக்கிட்டே இருக்குது. இதை ஸ்ட்ராங்காக ஒரு நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய ஒரு ஹோஸ்ட்டுக்கு அவருக்கு தானே ரெஸ்பான்சிபிள் இருக்குது. உங்களுடைய ஹவுஸ்மேட், சக ஹவுஸ்மேட்டை ஒருத்தரை
சாதி ரீதியாக ஒருத்தன் தாக்கிக்கிட்டே இருக்கான், நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கான ஆள் அப்படிங்கிற கேள்வி இங்கே வருமா வராதா? சரிம்மா, வினோத்தை மட்டும்தான், இது வினோத்துக்கான பிரச்சனை மட்டும்தானா? கிடையாது. சரவணனை நீங்கள் வெளியில் போடுறது மூலமாக நீங்கள் வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு ஒரு மெசேஜை சொன்னீங்கல்ல, யாரும் பெண்களை இப்போது இது மாதிரி ஆபாசமாக பார்க்கக்கூடாது சொன்னீங்கல்ல. இப்போ திவாகர் அப்படிங்கிற இந்த நாயை தூக்கி வெளியில் போட்டு பிறப்பால் ஏற்றத்தாழ்வு எவனுமே பார்க்கக்கூடாது, குறிப்பாக இது போன்ற துறைகளில் நிகழ்ச்சிகளில் ஒருத்தனும் பேசக்கூடாதுன்ற ஒரு அவேர்னஸை நீங்கள் ஏன் சார் கிரியேட் பண்ணக்கூடாது? திவாகர்னால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அவள் தான் அவன் கீழே போயிட்டான், ஓட்டே இல்லை அவருக்கு, ஏதோ கொஞ்ச நாளைக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தான். இப்போ திவாகர் தேவையே இல்லை. இன்னமும் திவாகரை பாதுகாத்து பொத்தி வச்சு என்ன பண்ண போறீங்க? இவ்வளவு தூரம் பேசிட்டான், வெளியில் பல பேர் வந்து இதை பேசிட்டு பல பிரச்சனைகளை வந்து உருவாக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. சேனல்ஸ் இருந்து என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்றதை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திவாகர் என்பவர் சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு நபர். பிசிஆர் வழக்கு அவர் மேலே பதியப்படும், SC/ST ஆக்ட் பதியப்படும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைதாக வேண்டிய ஒரு நபரை நீங்கள் உள்ள கண்டஸ்டண்ட்டாக வச்சுருக்கீங்க. மேலும் மேலும் ஏன் அசிங்கப்பட்டுட்டே இருக்கீங்க? எதுக்கு சார் நார்மலைஸ் பண்ணுறீங்க? ஆண் ஒரு வேற யாருக்கிட்டையும் திவாகர் இந்த மாதிரி பேசுறது கிடையாது, குறிப்பாக வினோத்துக்கிட்ட மட்டும். வினோத்துக்கும் திவாகருக்கும் செட் ஆகலை, வினோத் திவாகரை கலாய்க்கிறாரு, பாடி ஷேம் பண்ணுறாரு, மார்க் பண்ணுறாரு, இது எதுவுமே நான் இல்லைன்னு சொல்லலை. வினோத் நல்லவர், வினோத் வந்து பண்பானவர், அவர் வந்து ஒரு நல்ல மனுஷன் தான். ஆனால் திவாகர் விஷயத்தில் வந்து அவர் வந்து கிண்டல் கேலி பண்ணுறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் ஒருத்தரை சாதி ரீதியாக தாக்குறதுக்கு திவாகருக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்குது? அது எல்லாமே தடை செய்யப்பட்ட வார்த்தை. ஒன்றும் இல்லை, ஒரு அரசியல் கட்சி மேடையில் ஒரு வார்த்தை பயன்படுத்தினதுக்கே அந்த வார்த்தை வந்து இனிமேல் தடை செய்யப்பட்ட வார்த்தை. அது வந்து கலைஞர் அவர்களை குறித்து ஒரு பாட்டு, ஒரு ட்ரால் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு, அதில் ஒரு வார்த்தை வரும், அந்த வார்த்தையை நாங்கள் தடை பண்ணுறோம், இனிமேலும் அந்த வார்த்தையை யாராச்சும் பயன்படுத்தினார்கள் என்றால் அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாயும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தையை இப்போ தான் தடை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு பட்டியலினத்த மக்களை இந்த மாதிரி சாதி ரீதியாக தீண்டாமை பார்க்கக்கூடாது, அவங்கள அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிறது அம்பேத்கர் அவர்களோட காலத்திலிருந்து இருக்குது. ஒருத்தன் பேசிட்டான், நீங்கள் அதை மியூட் பண்ணிவிட்டு பீப் போட்டு கடந்து போயிடுவீங்க அப்படின்னா இது மக்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு, மக்கள் இதை பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ண போகிறீங்க? இப்போ ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணலையா? அவன் வினோத்துக்கிட்ட அப்படி நடந்துக்கிறான்னு நினைக்கிறீங்களா? பெண்கள்கிட்டையும் அதே மாதிரி தான் நடந்துக்கிறான். ஒரு பெண்ணையாச்சும் அவங்க உருப்படியாக விட்டு வச்சுருக்கானா? இன்னைக்கு திவ்யா அவங்க கையை பிடிச்சி வந்து ஏன் சார் கையை பிடிச்சி அப்படி நசுக்குனீங்கன்னு கேட்டால் ஆசையாக இருந்துச்சுன்றான். அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு சேஃப்டி இல்லை, இவனால் சேஃப்டியே கிடையாது, இது சேனலுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வினோத் அவர்களை எப்போதுமே கேஸ்ட்டை பார்த்து அவன் பேசிக்கிட்டே இருக்கான், தொடர்ச்சியாக வினோத் கலாய்ச்சிட்டாரு அப்படின்னா அவனால் அதை ஏற்றுக்கவே முடியலை. நீ எல்லாம் என்ன கலாய்க்கிறதாடா, நீ என் காலில் கிடக்கிற செருப்புக்கு கூட சமம் இல்லாத ஒரு ஆள், நீ என்னை கலாய்ச்சி நான் ஏற்றுக்கணுமா? அந்த சிந்தனை தான் அவனுக்கு. இன்னைக்கு கேமரா முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கான். எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? இது லைவ்ல வந்துச்சு, இப்போ 1 எபிசோட்ல வந்துச்சு. கேமரா முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கான், இன்னைக்கு நடந்த பிரச்சனைகள் எல்லாமே சொல்கிறான். பார்வதியை கம்ப்ளைண்ட் பண்ணுறான், அரோராவை கம்ப்ளைண்ட் பண்ணுறான், கனியை கம்ப்ளைண்ட் பண்ணுறான். மற்றவர்களை பற்றி பேசும்போது வரைக்கும் அவனை ஃபோக்கஸ் பண்ணி கேட்டுட்டு இருந்த கேமரா வினோத்னு அவன் பேர் எடுத்த உடனே கேமரா வந்து திரும்பிடுச்சு. இதை விட ஒரு அசிங்கம் வந்து உனக்கு கிடைக்கணுமா? ஏண்டா சனத்தவலை, இதை விட அசிங்கப்பட முடியுமா உன்னால? வினோத்துன்ற பேரை எடுத்தவொடனே கேமரா எதுக்காக திரும்பிச்சு? அவன் வினோத்தை அந்த வார்த்தையை சொல்லி இன்னைக்கு பேசினதுனால தான் வினோத்துன்னு பேர் எடுத்தவொடனே நான் மறுபடியும் பேசுகிற போகிறான் ஏதாச்சும் அப்படிங்கிறதுனால அவனை காப்பாற்றணுன்றதுக்காக கேமரா திரும்பிடுச்சு. அது அவனுக்கு அசிங்கம் தான், ஆனால் ஒரு வகையில் அது வந்து அவனை காப்பாற்றுறதுக்கான ஒரு முயற்சி. இப்போ நமக்கு தேவையானது ஒன்று தான். இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, யார் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த வீடியோவை பார்க்குறதுல அட்வொகேட்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா, இல்லை சேனலுக்கு நெருக்கமான ஆட்கள் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பிரபலமாக இருந்தீங்க அப்படின்னா, ஒரு யூடியூபராகவோ ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராகவோ ஒரு செலிபிரிட்டியாகவோ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த இஷ்யூ எடுத்து பேசுங்க. அட்வொகேட்டாக இருந்தீங்க அப்படின்னா பொதுநல வழக்கு போடுங்க. இதை சினிமா இன்னைக்கு வந்து விஜய் டிவியில் பேசுகிற விஷயம் நாளைக்கு சினிமா வரைக்கும் போகும்.
இந்த மாதிரியான விஷயங்களை நார்மலைஸ் பண்ணுறது, ஒரு பெண் மீது கை வைப்பதும், ஒரு இன்னொரு சக கலைஞனை வந்து சாதி ரீதியாக பேசுவதும், தீண்டாமை பார்ப்பதும் நார்மலைஸ் செய்யக்கூடாத விஷயம். இதை இந்த சேனல் நார்மலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம விடவே கூடாது. பேசிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து பேசணும். யார் இதை பார்த்தாலும் நீங்கள் யாருமே இல்லை, நான் ஒரு செலிப்ரிட்டி கிடையாது, நான் ஒரு சாதாரண ஒரு மக்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க பார்க்குறவங்க இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ ஷேர் பண்ணுங்கள். அது நம்மளால் முடியும்ல, ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி பேசுங்க, வெளியில் பேசுங்க, உங்கள் நண்பர்கள்கிட்ட பேசுங்க, இந்த வீடியோவை ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது, பண்ணுங்கள். எனக்காக கிடையாது. இந்த நாய் இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த தமிழ்நாட்டில் எல்லாமும் அடிமை தான், எல்லா சாதிகாரனும் அடிமை தான். இங்கே வந்து உனக்கு மேலே எனக்கு கீழேலாம் கிடையாது. நம்ம எல்லாருமே எவனுக்கும் ஒருத்தனுக்கு அடிமையாக தான் இருக்கும். அதில் என்னடா நீ பெரிய அடிமை நான் சின்ன அடிமை அப்படின்னு தான் கேட்க தோணுது. எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்து போராடி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மக்களை மறுபடியும் நீ வந்து இதே மாதிரி தீண்டத்தகாதவன், நீ எனக்கு கீழே தான், நீ வந்து என் கால் தூசு, நீ என் காலில் இருக்கிற செருப்புக்கு கூட சமம் இல்லை, நக்கி திங்கிற பரம்பரை, இந்த மாதிரி ஒருத்தன் பேசுவான் அப்படின்னா எதுக்காக வந்து இங்கே திராவிட கட்சிகள், இங்கே எதுக்காக பெரியாரிசம் பேசிக்கிட்டு எதுக்காக நம்மளாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம்? ஒருத்தன் பேசிட்டு தைரியமாக அந்த நிகழ்ச்சியில் இன்னும் இருக்காங்க, அவனுக்கான தண்டனையே கிடைக்கலையே. வெளியில் ஒரு 4 செவத்துக்குள்ளே பேசிட்டு போகிறோன்னு விட்டுருங்க, இத்தனை கோடி மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் ஒருத்தன் பேசியிருக்கான், அவன் இன்னும் நீங்கள் விட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ என்ன இங்கே ஜஸ்டிஸ் இருக்குது? நீதி எங்கே இருக்குது? இங்கே எதுக்காக குழந்தைகளுக்கு கற்பிக்கிறோம்? நம்ம தீண்டாமை ஒரு பாவச் செயல் எதுக்கு நம்ம சொல்லணும்? சொல்ல தேவையில்லை. இனிமே திவாகர் இந்த வீட்டுக்குள்ள இன்னும் இருப்பார் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சிஸ்டமே வேண்டாம், எடுத்துருங்க. பெண்கள் விஷயத்தில் இருந்தாலும் அத்துமீறும் போதே அவன் மேலே ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கணும், அதை விட்டீங்க. இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து பேசிட்டு நிற்கிறான். அவன் யார் சார் இதுக்கு ரெஸ்பான்சிபிள்? இவனை உள்ளே எடுத்த விஜய் டிவி தான் சார் ரெஸ்பான்சிபிள். இவன் வெளியிலேயே சாதி வெறியன்னு தெரியுமா தெரியாதா? ஆணவ கொலையை ஆதரித்து பேசி தானே பெரிய கான்ட்ரவர்சியில் சிக்கினான். அவன் மேலே கேஸ் கொடுத்துருந்தாங்கல்ல. அப்படி பேசுகிற ஒருத்தனை, ஒரு கேஸ்ட் சிஸ்டர் நீங்கள் எது சார் உள்ளே விட்டீங்க? சேனலுக்கு தெரியாதா? ஒரு கண்டஸ்டண்ட்டை நீங்கள் உள்ளே போடுறதுக்கு முன்னாடி அவனை பற்றி முழுசாக விசாரிக்க மாட்டீங்களா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம்ல. தெரிஞ்சே ஏன் அவனை உள்ளே போட்டீங்க? எதுக்காக? திவாகர் என்ன தேவரா? இல்லை, நான் தேவர்னா கடவுளா? வானத்துலேருந்து குதிச்சிட்டாரா அவர்? தேவ தூதரா அவர்? அவரை தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா சேனலை தூக்கி நிப்பாட்டிடுவாரா? நிமித்திடுவாரா அவர்? எதுக்குடா அவன் உள்ள இப்படி பேசிட்டு தெரியறதுக்கா? இன்னைக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, கேட்குறாங்க, நீதி கேட்குறாங்க, ஜஸ்டிஸ் வேணும்னு கேட்குறாங்க. என்ன கொடுக்க போறீங்க? என்ன பண்ண போறீங்க? சார், மீடியா அப்படிங்கிறதே வந்து குரலற்றவர்களின் குரலாக ஒலிக்கிறதுக்காக பயன்பட வேண்டிய ஒரு விஷயம் சார். அற்புதமான ஒரு விஷயம் சார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் எங்கெல்லாம் அநீதி நடக்குதோ அதை பற்றி பேச தைரியமில்லாத மக்களுக்கு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான டூல் சார் மீடியா. அந்த மீடியாவில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் சாதி பெருமை பேசிக்கிட்டு இன்னொருத்தனை வந்து அன்டச்சபிலிட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவர் பக்கத்தில் தான் சார் படுத்து தூங்குறான் அவன். பிரவீன் எதுக்கு சார் கேட்கணும்? பிரவீன் வந்து உன் சொந்தக்காரரான எதுக்கு என்ன மைண்ட் செட்டில் சார் கேட்குறாங்க? சீரியஸாக நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. இன்னமும் அவனை ஒரு வார்த்தை கேட்காம விஜய் சேதுபதி ஒரே ஒரு தராதரம் பார்க்கறதுக்கு நீங்கள் யாரு? அது மட்டும்தான் சார் உங்களால் கேட்க முடியும். பெண்கள் விஷயத்தில் பெண்கள் சொல்லிட்டாங்க, அவர் சேஃபாக தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோன்ட்டு, அவ்வளோதான் விட்டீங்கல்ல. இன்னைக்கு திவ்யா கையை பிடிச்சி கேட்கும் போது அவன் சொல்கிறான் பாருங்க, ஆசையாக இருந்துச்சு, எல்லாம் ஒரு ஆசை தான். நாளைக்கு வேறு எதனா பண்ணிவிட்டு எல்லாம் ஒரு ஆசை தான் சொன்னால் என்ன சார் பண்ணுவீங்க? அது வரைக்கும் நாங்கள் விடமாட்டோன்றதை விட்டீங்கல்ல. தீண்டத்தகாதவன் ஒரு கூட இருக்கக்கூடிய நீங்கள் போட்ட கண்டஸ்டன் தான் அவர் வினோத். அப்போ நீங்கள் அவருக்கு தகுதி தராதரம் பார்க்காம தான் உள்ளே போட்டிங்களா? கண்டிப்பாக வந்து ஒரு கலைஞனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தானே உள்ளே போட்டிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய கண்டஸ்டண்ட்டை இன்னொரு கண்டஸ்டன்ட் வந்து இப்படி பேசுகிறான். யார் பொறுப்பு? அதுக்கு யார் கேட்கணும்? அதை யார் தட்டி கேட்கணும்? முதல்ல அங்கே இருக்கிற யாருமே அதை பற்றி கேட்கல, யாருமே அதை பற்றி பேசலை. வினோத் ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டாருன்னு வியானா அப்படி போங்கனாங்க. இதை ஏன் வியானா கேட்கல? ஏன் திவ்யா கேட்கல? ஏன் சாண்ட்ரா கேட்கல? எதுக்காக பிரஜித் கேட்கல? பார்வதி ஃபெமினிஸ்ட்டு, பெரியாரிஸ்ட்டு, ஏன் கேட்கல பார்வதி? அண்ணன் வேணும்ல உங்களுக்கு.
ஃபெமினிஸ்ட்லாம் வெளில வந்து சொல்லிடாதீங்க, அடிப்பாங்க உங்களை. ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பேச விட்டுட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வெளியில் வந்து போராட்டம் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு உள்ளே இறங்கி அடித்து உடைச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? திவாகரை ஒரு கும்பலே சேர்ந்து அடிக்குது, என்ன பண்ணுவீங்க? வெளில வந்தானா சும்மா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்களா ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் அவனை விட்டு வச்சு நீங்கள் நார்மலைஸ் பண்ணீங்க அப்படின்னா அவன் பேசுறதன் மூலமாக பாதிக்கப்படக்கூடிய மக்கள் கையாலே அவன் அடிபட்டு சாவான். இது நடக்கும், சீரியஸாக இது நடக்கும். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் நமக்கு கிடைச்சி ஆகும். அவன் பேசினது தப்புன்னு அவனை மன்னிப்பு கேட்க வச்சு அவனை வெளியில் அனுப்பிச்சி விடுங்க. அதுதான் இந்த ஷோக்கும் இந்த மக்களுக்கும் நீங்கள் கொடுக்குற ஒரு நீதியாக இருக்கும். அதனால் இது ரொம்ப நீங்கள் அசால்ட்டாக எடுத்துக்காமல், ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இது. தயவுசெய்து ஒரு நல்ல முடிவை எடுங்க அப்படின்னு தான் நான் கேட்டுப்பேன். மக்களாகிய நீங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.